நண்பர்களே, அந்த டாம் வண்டியை பற்றி போட்டிருந்தேன் பேட்டரியா. தயவுசெய்து கொஞ்சம் இன்ஜின்லாம் காட்டுக்காது. இன்ஜினே கிடையாது, கேட்க பாருங்க. ரேடிட்டருக்கு தண்ணி இருக்குது, ஒரு ஆயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு பேட்டரி கொடுத்துருக்கான் உள்ள? ஸ்டார்டிங் பேட்டரியா? மற்ற சார்ஜர் உள்ள இருக்கு, பேட்டரி எல்லாமே. இதுதாங்க இன்ஜின், பார்த்துக்கிறங்க. இவ்வளோதான் இன்ஜின், நல்லா பார்த்துக்கிறங்க. வேற ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க, பேட்டரி கீழே இருக்கு. அன்னைக்கு நான் காட்டிட்டேன் இதை. பேட்டரி கீழே இருக்கு, பெரிய பேட்டரி. அதாவது இது ஸ்டியரிங்க்கு ஹைட்ராலிக் ஆயில், அவ்வளோதான். இங்க பாருங்க, ஒன்றும் கிடையாது. இவ்வளோதான். அதனால நம்ம ஏற்கனவே இந்த வண்டியை பற்றி வியூ போட்டிருந்தோம். ஊர் கடையநல்லூர், நம்ம ஊர் டிரைவர் தான், கடையநல்லூர் தான் இது ஓட்டுறாரு. நல்லா இது எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு சார்ஜ் ஏற்றினா ஓடுது சொல்லுங்க? அதாவது 10 ஹவர் சார்ஜ். ஓகே, 170 கிலோமீட்டர். 170 கிலோமீட்டர்ல வந்துடணும் ரிட்டர்ன், எங்க இருந்தாலும் இல்லைன்னா நின்று போயிடும். 80 வாங்கிட்டு தான் ஓடும், 20 வாங்கிட்டு இருக்கும், வண்டி ஆஃப் ஆகிடும். சரி, என்னென்ன கீர் சிஸ்டம் இது? நியூட்ரு, அதாவது கியரு T N R. N வந்து நியூட்ரு, R வந்து ரிவர்ஸ். N நியூட்ரு, R E வந்து ஃப்ரண்ட் போறது. அவ்வளவுதான், முடிஞ்சது. வேற ஒண்ணும் கிடையாது. மூணு தான். உள்ள பார்க்கலாமா? டவுன் பண்ணிருக்கேன். இது இந்த பக்கத்துல இருந்து நான் திறந்து ஏறி இருக்கேன். அவர் சொன்னது அவ்வளவுதாங்க. இதாங்க கியர். இங்க பாருங்க, R வந்து ரிவர்ஸ், D போட்டா டிரைவிங், N போட்டா இவ்வளவுதான். D போட்டா போய்கிட்டே இருக்கும், எந்த பிரச்சனை. நல்லா இருக்கு, ஏசி சாப்பிட்டு கொடுத்துருக்கான், அருமையா இருக்கு. ஆனா 180 மேல ஓடாதான், புரியுதா? சரி, இது வண்டியில் உள்ளதா? இது வண்டியில் உள்ள மானிட்டரைசேஷன். இது வந்து கம்ப்யூட்டரு, புரியுதா? மற்றபடி அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. டைனாமர் தான் இருக்கு. எத்தனை ஸ்பீடு போகுது பாய்? 140 ஏறுதா? அது எப்படி போறீங்க சிட்டிக்குள்ள? அது வேற இடத்துல ஏறி பார்த்துருக்கிய? சரி, இந்த வர ஓகே. பிரேக் ஆயில் இங்கே இருக்குதுங்க, லெஃப்ட் இதில் கொடுத்துருக்காங்க. மேலே இதே 6 தான், அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் வண்டி 180 மேலே போகாதான், நின்றுருமா, ரொம்ப உஷாராக இருக்கணுங்கிறாரு. இந்த சிப்பு வச்சாதான் சார்ஜ் ஏறுமா, இல்லைன்னா ஏறாதான், பார்த்துக்கிறங்க. இந்த பைப்பு உள்ளேருந்து வருதுங்க, கூல் பைப்புங்க இது. இந்த கூல் பைப்பில் இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்டு கூலாக இருந்தால் மட்டும்தான் சார்ஜ் ஏற்றணுமா, இல்லைன்னா ஏற்றக்கூடாதான். நல்ல கவனமாக பார்த்துக்கிறேன். இந்த பைப்பா பாய், இது கூலாக இருந்தால் தான் ஏற்றணும். ஓகே, கூலாக இருந்தால் தான் ஏற்றணும், இல்லைன்னா ஏற்றக்கூடாது, சூடாக இருந்தால். ஓகே, நன்றி.